ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் ஒரு பெரிய மாலை வணக்கம்ங்க. ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து மைசூர் வரைக்கும் த ஃபேமஸ் அண்ட் லெஜெண்டரி ட்ரெயினான கடலூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி பிளாகை எண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம மைசூரில் இருந்து அகெயின் கேஎஸ்ஆர் பெங்களூர் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இங்கே இருந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 137, அதாவது ஒரு 140 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போற ட்ரெயின் பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 06258, ஒரு மெமு எக்ஸ்பிரஸ். இந்த மாதிரி ஒரு மெமுவை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்னடா சொல்ல வர நீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நம்மளுடைய சேனல்ல மெமு ட்ரெயினை விளாக் எடுக்காத ட்ரெயினே கிடையாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆல்மோஸ்ட் நிறைய மெமுலாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. பட் திஸ் டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது நம்ம தமிழ்நாட்டில் கவர் பண்ண ட்ரெயின் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் இருக்குங்க. அவங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. பட் இந்த வாட்டி நம்ம ட்ராவல் பண்ண போகிற மெமு பார்த்தீங்கன்னா அந்த பழைய கோச் இருக்குல்ல, ஐசிஎஃப் ரேக், அந்த ரேக்கை வந்து அப்படியே கொஞ்சம் மாடிஃபிகேஷனாக மாற்றி அதில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன், அதாவது மெமுவாக மாற்றிருக்காங்க. மெயின் லைன் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் சொல்லுவோம்ல, நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான கோச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. பெங்களூரில் மட்டும்தாங்க ரன் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் இந்தியாவிலே பெங்களூரில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம விளாக் எடுக்க போகிறோம். இந்த ட்ரெயினை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு நிறையவே தகவல் இருக்குது. வாங்க மைசூர் ஜங்ஷனுக்குள்ள அழகாக போயிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் 1 மணி ஆகுதுங்க. நம்மளோட ட்ரெயினை பார்த்தீங்கன்னா மைசூர் ஜங்ஷன்லேருந்து 1:45 எடுப்பாங்க. வாங்க ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதான் ஜங்ஷனோட எக்ஸ்டீரியருங்க. அப்படியே அங்கே போனீங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீபெய்டு ஆட்டோ இருக்குங்க. நீங்கள் யாராச்சும் ஆட்டோவில் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே வந்துருங்க. இங்கேயும் உங்களுக்கு ஆட்டோ இருக்கும். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ப்ரீபெய்டில் போயிட்டிங்கன்னா ஃபேர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. சரி வாங்க நாம் அப்படியே ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். ஏன்னா இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் போய் எடுக்கணும் நம்ம. நீங்கள் வந்து இந்த கவுண்டரில் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கணும்னா அப்படியே கீழே போனீங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மிஷினில் எடுக்கிற டிக்கெட்டுங்க, ATVM டிக்கெட் கவுண்டர். வேணும்னா அப்படியே இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கவுண்டர் இருக்குங்க. வேணும்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். அங்கேயே ஒரு 2 மிஷின் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கோங்க. இங்கே நிற்கிது பாருங்க, இதுதாங்க அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு மெமு ட்ரெயின் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் மெமுனா எப்படி பார்த்துருப்பீங்க? இது பார்த்தீங்கன்னா பழைய ஐசிஎஃப் ரேக்கில் இருக்கும் கலர்லேயே. ஆனால் எப்படி அந்த மெமு இருக்குமோ அதே மாதிரி மாடுலேஷன் தான். கோச்சோட இன்டீரியரை கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு அதோட இன்ஜின் மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட வீடியோவை கண்டினியூ பண்ணலாங்க. ஏன்னா அதை பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இதுதாங்க நம்ம ட்ரெயினோட இன்ஜினுங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. வெயில் கொஞ்சம் அடிக்கிறனால கொஞ்சம் கலர் டம்மியாக தெரியுது. இந்த மெமு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 16 பெட்டி கொடுத்துருக்காங்க. 16 கோச்சஸ் இருக்குங்க. இதில் நம்ம ஒரு 4வது பெட்டியில் போல் உக்காந்துப்போம். ஏன்னா நல்லா அழகான ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஜாலியாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம கோச்சோட இன்டீரியரை போய் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து 2வது பெட்டி இதில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்னு இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். மற்ற மெமுவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. கோச் சீட்டு பார்த்தீங்கன்னா 2+3 இருக்குங்க. நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே விண்டோ, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விண்டோ. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த மெமு ட்ரெயினில் சார்ஜிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த மெமுவில் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு டாய்லெட்லாம் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது.
கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் ஓகே தாங்க. மெமூவில் வந்து டாய்லெட்லாம் இருக்கிறது. மைசூரு ஜங்ஷனை விட்டு கிளம்ப வேண்டியதுக்கான டைம் வந்தாச்சுங்க. 1:45க்கு நம்மளோட ட்ரெயினை மைசூர்லேருந்து எடுப்பாங்க. ஈவினிங் 5 o'clock நாம பெங்களூர் போய் ரீச் ஆக போகிறாங்க. சரி வாங்க, இங்கேயே எவ்வளோ நேரம் பேசுறது, ட்ரெயின் எடுத்த பிறகு மீதி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டே நம்ம போகலாம். மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியானம் 1:45 ஆகுது. மைசூர் ஜங்ஷனில் இருந்து நம்மளோட ட்ரெயினை எடுத்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்காங்க. இது சும்மா சண்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இதை நம்மளுடைய மைசூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கதே ஒரு வளைவான ஒரு ஜங்ஷனுங்க. ஃபுல்லாகவே வளைஞ்சு தான் இருக்கும் இந்த ஜங்ஷனு. 5 பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். 5மே வளைஞ்ச ஷேப்பில் தான் இருக்கும். நாம இப்போ மைசூர்ல இருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் இங்கேருந்து எடுத்துருக்கனால பெரிய லெவலில் க்ரௌட் இல்லைங்க. மேபி போக 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 இருக்கும். அண்ட் இன்னும் பேசிக் டீட்டெயில் எதுவுமே சொல்லல. ட்ரெயின் நம்பர் 06258 இதோட ட்ரெயின் நம்பருங்க. மதியானம் 1:45க்கு இந்த ட்ரெயினை மைசூரில் எடுத்தாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு பெங்களூர் போகுது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டரு. ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டாப் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 20 minutes இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேருங்க. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து KSR பெங்களூர் வரைக்கும் போகிறோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 35 rupees மட்டும்தாங்க. அதாவது பேசஞ்சர் ஃபேருங்க இந்த ட்ரெயினுக்கு. நம்ம ட்ராவலோட முதல் ஸ்டாப்பான நகனஹள்ளி தாங்க வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:58 ஆகுதுங்க. ஸோ பெருசாக யாருமே ஏறலை. ஐ திங்க் பார்த்தீங்கன்னா மாண்டியாவில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைனில் இந்த மாண்டியா தாங்க பெரிய ஊர். அங்கே ஏறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் தாங்க நகனஹள்ளியில் நின்றுச்சு. அவ்வளோதான், வண்டியை உடனே எடுத்தாச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு முக்கியமான தகவலுங்க, நீங்கள் இந்த ட்ரெயினில் மைசூரில் இருந்து பெங்களூர் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பெங்களூரில் இருந்து இந்த சைடு மைசூர் வரதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்ரீரங்கப்பட்டான்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க இந்த லைனில். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது நீங்கள் அப்படியே அழகாக உங்களுடைய ஜன்னல் பக்கத்தில் போய் உக்காந்துடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ரிவர் ஓடுங்க. அது மேலே ட்ரெயின் போகிறது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அது எப்படின்னா ஸ்ரீரங்கம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் வரும், காவேரி ரிவர் வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ரீரங்கப்பட்டினான்னு சொல்லி அப்படியே வளைஞ்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருங்க. அருமையான வியூ, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு பியூட்டி என்னென்னா அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே திரும்பவும் அந்த காவேரி ரிவர் ஸ்டார்ட் ஆகுங்க. அது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து டைம் கிடச்சிதுன்னா ஒரு நாள் வந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த இப்போ தான் வரப்போகுது, அதை வந்து இறங்கி அப்பெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு ட்ரெயினில் போகும்போது நான் உங்களுக்கு அந்த காவேரி ரிவரை காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இது தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போ வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இங்கே தாங்க அந்த காவேரி ரிவர் ஸ்டார்ட் ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 2:15 ஆகுதுங்க. பண்டவாபுரன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போக 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 பேசஞ்சர்ஸ் கூட்டம் ஏறிக்கிட்டே தான் போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசஞ்சர் ட்ரெயினுக்கு பேசஞ்சர் ஃபேர் வாங்குறதுனால இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாண்டியா போன பிறகு வண்டியே ஹவுஸ்ஃபுல்லானாலும் ஆகிடுங்க. நாம இப்போ பார்த்தீங்கன்னா பண்டவாபுரத்துலேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டு இருக்கோம். நம்ம கோச்சில் இருக்க க்ரௌடுங்க. நீங்கள் இந்த பெங்களூர் சைடு ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா சரி, மறக்காமல் இந்த வடையை வாங்கி சாப்பிட்ருங்க. இது வந்து இந்த மாதூர் வடை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த பெங்களூர்லேருந்து மைசூர் போகும்போது மாதூர்னு சொல்லி ஒரு ஊர் வருங்க. அந்த ஊரில் போடக்கூடிய ஒரு வடை இது ரொம்பவே ஃபேமஸ். இது பெங்களூரில் எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க, பெங்களூர் அண்ட் மைசூரில். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஒரு வடையோட ரேட் வந்து 20 ரூபா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வடை வந்து ஒல்லியாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. ಮೈದಾರ ಹಳ್ಳಿ
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுதுங்க. மாண்டியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேசஞ்சர்ஸ் இந்த ட்ரெயினுக்கு இங்கே போர்ட் ஆகிருக்காங்க. இந்த மாண்டியாவை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா சுகருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊருங்க. இங்கே வந்து அதிகமான சுகர் கேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கன்னடத்தில் வந்து இன்னொரு விதமாகவும் அழைப்பாங்க, சக்கரை நகரா அப்படின்னு சொல்லி இந்த நகரை அழைப்பாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மாண்டியாவில் நின்றுச்சுங்க. அவ்வளோதான், நின்ன வேகத்தில் வண்டி எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்க க்ரௌடுங்க. நாம் இப்போது மதூரில் இருந்து டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. நான் கூட வீடியோவில் இதில் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வடையை கட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வடை வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெங்களூர் போகிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 ஸ்டாப் இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 ஸ்டாப் இருக்கனால எல்லாத்தையுமே நம்மளால் கவர் பண்ண முடியாது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெங்கேரி வரும். கடையில் பார்த்திங்கன்னா கிராசிங்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் டிலேயோட கெங்கேரி ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4:40 ஆகுதுங்க. நம்மளோட ட்ரெயினை கெங்கேரியிலேருந்து எடுத்தாச்சுங்க. இங்கேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு 10 to 20 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடலாம்.
டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுதுங்க. கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நாம் வந்த இந்த ரேக் பார்த்தீங்கன்னா இப்போ 5:30க்கு அகைன் ஒரு அண்டர்சவுடு ட்ரெயினாக கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து ஜோலார்பேட்டைக்கு போகுங்க. இதே ரேக் திரும்ப மார்னிங் அதே மாதிரி ஜோலார்பேட்டையிலேருந்து கிளம்பி பெங்களூர் வரும். திரும்ப பெங்களூர்லேருந்து இந்த ட்ரெயின் மைசூர் போகும். இதே மாதிரி தாங்க மாறி மாறி நிறைய ட்ரெயின் கூட ரேக் ஷேர் பண்ணி இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. எடுத்துட்டீங்களா? ஷார்ப்பாக 5 o'clock நாம் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த ட்ராவல் எப்படி இருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு புது விதமான ஒரு ட்ரெயின் அந்த நிற்கிது பாருங்கள். ஒரு புது விதமான ஒரு மெமு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாட்டி நம்மளுக்கு நல்லாவே சவுண்ட்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் போய் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன கிராசிங் தான் பெருசாக எதுவும் எடுக்க முடியல. ஒரு சில வண்டியை மட்டும் விட்டாச்சு. குறிப்பாக சொன்னால் அந்த மால்குடி வண்டியை நம்ம கிராசிங்கில் மிஸ் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான். ஓவரால் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் 35 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரலாம். இப்போ அகைன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் போகுது. 1 நாள் டைம் இருக்கும்போது ஜோலார்பேட்டைக்கு போகலாங்க. அவ்வளோதான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you.